மறுவரையறை தொடர்பான தென் மாநிலங்களுக்கான இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கிட்டத்தட்ட 14 கட்சிகளுடைய பிரதிநிதிகள், குறிப்பாக கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய முதல்வர்கள், கர்நாடக மாநிலத்திலிருந்து துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினுடைய பிரதிநிதிகள் மற்றும் முதல்வர்கள், துணை முதல்வர்கள் எல்லாரும் இந்த குழு கூட்டத்திற்காக வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அந்த கூட்டத்தில் இருப்பவர்களிடம் அறிமுகம் செய்து வருகிறார். குறிப்பாக இந்த டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி மறுவரை தொடர்பான ஒரு ஆடியோ வீடியோ பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் என்பது நடைபெற்றது. அதன் பிறகாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார். மாநிலத்தினுடைய சுயாட்சியை கட்டுக்குள் வைத்திருப்பதுதான் அரசியல் நடத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கும். அரசியலினுடைய பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்துவதன் மூலமாக மட்டுமே மாநிலத்தினுடைய சுயாட்சியை உறுதி செய்ய முடியும் என அவர் தெரிவித்திருக்கிறார். டீலிமிட்டேஷன் என்பது குறிப்பாக மத்திய அமைச்சர்கள் பேசும்பொழுது, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசும்போது கூட இது தெளிவான விளக்கங்களை தரவில்லை. பிரதமர் பேசும்போது கூட தெளிவான விளக்கங்களை தரவில்லை. அதனால் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. இது வருவதற்கு முன்பாகவே அனைவரும் ஒன்றிணைந்து இதனை சரி செய்ய வேண்டும் என்பது போன்ற அவருடைய பேச்சு இருந்தது. அதன் பிறகாக பல்வேறு மாநிலங்களில் வந்திருக்கக்கூடிய கேரள முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன், பஞ்சாப் மாநிலத்தினுடைய பகவந்த் மான் உள்ளிட்டவர்களை எல்லாம் அறிமுகம் செய்து வருகிறார்கள். கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் மற்றும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டவர்கள் எல்லாத்தையும் அறிமுகம் செய்து வைத்து ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதிகளும் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தெலுங்கானா மற்றும் கேரளா மாநிலங்களிலிருந்து கூடுதலாக பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். அதே போல பஞ்சாபில் இருந்தும் ஜனதாதள் உள்ளிட்ட இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். ஆனால் ஆந்திராவிலிருந்து யாரும் இந்த கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வரவில்லை. கட்சியினுடைய பிரதிநிதிகள் கூட யாரும் வரவில்லை என்பது தற்பொழுது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இந்த மதியம் 12 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய இருக்கிறார்கள். டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கிறது. குறிப்பாக டீலிமிட்டேஷன் என்பது குறித்தான முழுமையான தகவல்களை தற்போது வரைக்கும் விவரிக்காமல் இருக்கக்கூடிய நிலையில இது குறித்தான தொடக்க அறிவிப்புகள் வந்த போதே ஏன் இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது என்ற கேள்வி எல்லாம் தமிழகத்தில் நடைபெற்ற அந்த அரசியல் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலிடம் ஒரு சில கட்சிகள் கேள்வி எழுப்பினர். அதே போலவே தான் டீலிமிட்டேஷன் பற்றிய தெளிவான அந்த அறிவிப்புகள் வரும் வரை என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும் என இந்த கட்சி கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது பல்வேறு மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் வாய்ந்த இந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 8 மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர்களுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது. அது ஒரு சில மாநிலங்களில் இருந்து சில அந்த அழைப்பை தவிர்த்திருக்கிறார்கள். கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து கூடுதலாக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் முதல் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுடைய உறுப்பினர்கள் வரை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அறிமுகம் செய்து வைத்து வருகிறார். இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தமான அந்த நாடாளுமன்ற தொகுதிகள் 543 இருக்கிறது. அவற்றில் 7.18% தமிழகத்தில் இருக்கிறது. குறிப்பாக 39 தொகுதி பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளாக இருக்கிறது. இதே மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரை செய்தால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 8 இடங்கள் குறையும் என முதலமைச்சருடைய உரையில் தெரிவித்திருக்கிறார். அதுபோலதான் தென் மாநிலங்கள் இந்த குடும்ப கட்டுப்பாடு நடைமுறையை அதிகப்படுத்தியதன் காரணமாக அவற்றை கடுமையாக பின்பற்றியதன் காரணமாக தென் மாநிலங்களில் மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. வட மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகரிப்பதன் காரணமாக நாடாளுமன்ற தொகுதி மறுவரையில் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் அதிகமாக கிடைக்கும். அங்கு பிரதிநிதித்துவம் அதிகமாக கிடைக்கும் நேரத்தில் தென் மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதால் நாடாளுமன்றம் மற்றும் தேசிய அளவிலான பிரதிநிதித்துவம் என்பது தென் மாநிலங்களுக்கு குறைக்கப்படும் என்கின்ற அந்த கருத்தை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கூட்டத்திலே அவர்களிடம் பேசியிருக்கிறார். தற்பொழுது ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளும் பல்வேறு முதல்வர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மாநிலத்தினுடைய நிலைப்பாடு என்ன, எவ்வாறு இந்த கூட்டு நடவடிக்கை குழு செயல்பட போகிறது என்பது குறித்தெல்லாம் தற்போது அவர்களுக்கான ஒரு ஆலோசனை என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.